ஒரு நாள் ஒரு சிறுவனை அவனுடைய தகப்பனார் நேசத்தோடு கூட அவனை கொண்டு போய் அவன் போய் சேர வேண்டிய அந்த கல்வி நிறுவனத்திலே கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் கூடவே பயணித்தாராம். ஒரு நாள் அந்த சிறுவனுக்கு தன் தகப்பனோடு பயணிப்பதற்கு விருப்பம் இல்லையா. தந்தையிடத்திலே முறையிட்டான், நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன், நீர் என்னோடு இருப்பது எனக்கு விருப்பம் இல்லை, என்னை தனியாய் விட்டுவிடும். தகப்பன் மகனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடிவெடுத்தார். பையன் தனியாய் போய் பார்க்கட்டும் என்று அவர் அனுமதித்தார். சந்தோஷம், ஆனந்தம், நண்பர்களோடு பயணிக்க போகிறோம், நாம் இனிமேல் இந்த தந்தையின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று உணர்ந்து மகிழ்ச்சியோடு கூட அவன் பயணத்தை ஆரம்பித்தான். ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை உருவானது. சுற்றிலும் பிரச்சனை ஆட்கொண்டது. நடுங்கினான். கூட இருந்த நண்பர்கள் சிலர் அவனுக்கு விரோதமாய் மாறின பொழுது, எல்லாம் சூழ்நிலைகளும் எதிராய் மாறின பொழுது நடுங்கினான், புலம்பினான், அழுதான். அந்த நேரத்தில் அவனோடு கூட இருந்த ஒருவரும் அவனுக்கு ஆறுதலாக இல்லை. அவன் நினைத்து பார்க்காத நேரத்தில் அவனுடைய தகப்பன் அவனை தேடி வந்தான். மகனே, பயப்படாத, ஓவென்று அப்பாவின் மடியில் அழுதானாம். அப்பா சொன்னார், என் கண் எப்போதும் உன் மீது இருக்கிறது, நீ தனியாய் நடந்தாலும் தூரமாய் நான் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். நீ என் பிள்ளை அல்லவா, நீ என் மகன் அல்லவா, நீ என்னை விட்டு தூரமாய் போனாலும் நான் உனக்காக எப்போதும் என் இதயத்திலும் என்னுடைய பார்வையிலும் உன் மீது அக்கறையோடு கூட கண் பதித்து வைத்திருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் இடம் விட்டு இடம்பெயர்ந்து போயிருந்தாலும் கூட உங்கள் இதயம் அவர்களுக்காக அக்கறையோடு காத்திருக்கிறது அல்லவா? தேவாதி தேவனும் நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவரும் நம் ஒவ்வொருவருக்காகவும் காத்திருக்கிறார். எப்போதும் அவருடைய கண்கள், அவருடைய இருதயத்தின் இரக்கம் நம் மீது, நம் குடும்பத்தின் மீதும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் யாவரையும் நம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. உங்க எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேற்றைய நாளில் நாம் தியானித்த வேத வசன பகுதி, கண்டறியாத மனிதனாகிய பர்த்திமேயை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்னப்பா நீ விரும்புற அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். பர்த்திமேயுவுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும். நமக்கும் நிறைய விருப்பங்கள் இருக்கிறது. அந்த விருப்பத்தெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்றும், விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவரை நோக்கி சங்கீதம் திருப்பாடல் 27 அதிகாரம் 4வது வசனத்தில் சங்கீத ஆசிரியர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு விருப்பம். என்ன? நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் பண்ணுவேன், அதையே நான் நாடி தேடுவேன். என்னப்பா ஆசை, உன் விருப்பம் என்ன அப்படின்னா, நான் ஆண்டவரின் இல்லத்துல, கடவுளின் பாதத்துல நான் இருக்கணும்பா. அப்ப இறைவனுடைய பாதத்திலே நாம் அமர்வது, கடவுளுடைய பாதத்தில் நாம் இருப்பது என்பது ஒரு பாக்கியமான அனுபவம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த பாக்கியமான அனுபவம், கடவுளை தேடுகிற, கடவுளோடு இருக்கிற, இறைவனுடைய பாதத்தில்
அமர்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த அனுபவம் நம்ம அழகா பார்த்தோம். மார்த்தாள் மரியாள். மார்த்தாள் ஆண்டவரை வரவேற்றாங்க. வாங்க வாங்க ஆண்டவரே வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு அந்த அம்மா அவங்க வேலைய பார்க்க போயிட்டு. ஆனால் மரியாள் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்தாள். ஆண்டவர் சொல்வதெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மார்த்தாளுக்கு ஒரு பெரிய வேதனை. ஆண்டவரே உமக்கு என் மேல கவலை இல்லையா? ஏன் இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படிதான். 3 காரியம் சொன்னேன். ஒன்று, இந்த உடலை குறித்த கவலைகள். என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோம், எப்படி வாழ்வோம், எதை குடிப்போம், அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையில உடல் சார்ந்த காரியங்களை மையப்படுத்துகிற ஒரு கூட்டம். இது கடவுளிடத்துல போய் ஒரு பாதத்தில் அமர்வதற்கு விரும்பாத கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது, செல்வத்தை தேடுற கூட்டம். அவனுக்கு ஆண்டவர்லாம் முக்கியம் இல்லை, காசே தான் கடவுளப்பா அப்படின்னு உட்கார்ந்துருவான். அதனுடைய விளைவு என்னது? எல்லாருக்கும், ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு இல்லை. மூன்றாவது ஒரு கூட்டம், சவுல மாதிரி ஒரு கூட்டம். என்ன கூட்டம்? தனக்கு தானே பெருமை அடிக்கிற கூட்டம். எல்லா இடத்துலையும் தனக்கு தானே பெருமை, எங்க போனாலும் தங்களுக்கு என்று பெருமையை தேடிக்கொள்ளுகிறவர்கள். இவர்களால் ஒருபோதும் அந்த இறைவனுடைய சன்னிதானத்தில், கடவுளுடைய பாதத்தில் அவர்கள் அமர்வதோ அந்த அருட்கொடைகளை பெற்றுக்கொள்வதோ என்பது நடக்காத காரியமாய் மாறிவிடுகிறது. அதனால் நாம் இறைவனை தேடுவதில், இறைவனுடைய பாதத்தில் அமர்வதிலே நமக்கு அக்கறை இருக்க வேண்டும். ஆமென். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்கிறேன். நேற்றைய தொடர்ச்சியாக நான் கடந்து வருகிறேன். பாருங்கள், ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும். சொல்லுங்க எல்லாரும். யார் பாதம் அமரணும்? ஆண்டவருடைய பாதத்தில் அமரணும். அதுதான் சாமி ஒரு இனிமையான அனுபவம் அப்படின்ட்டு வாசிங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் இந்த நாளில் மீண்டும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், சங்கீதம் திருப்பாடல் 84ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் திருப்பாடல் 84:1. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. சொல்லுங்க. படைகளின் ஆண்டவரே, உம்முடைய உறைவிடம் எத்துணை இந்த உலகத்தில் அருமையானது. அப்படின்னா எது? ஆண்டவருடைய இல்லம். பாருங்களேன், ஆண்டவருடைய இல்லம் தான் அருமையானது, மற்ற எல்லாமே வெறுமையானது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யார் ஒருவர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் இல்லம் நிறைவானது. கடவுளுடைய ஆலயத்துக்கும் உனக்கும் தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீ 4000 ஸ்கொயர் ஃபீட் இல்ல 40,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டியிருந்தாலும் அது வெறும் எம்டி, அங்க ஒண்ணுமே இருக்காது, அது வெறுமைதான் இருக்கும். போய் பாருங்க, மாளிகை மாதிரி கட்டியிருப்பான், உள்ள போனா சிரிக்கிறது கூட ஆள் இருக்காது. ஏன்? கடவுள் இல்லாத வீடு. ஆண்டவருக்கு அங்க இடமே இல்லை சாமி, இறைவனுக்கு இடம் இல்லை. அதனாலதான் இந்த சங்கீதக்காரர் அழகா எழுதுறான் பாருங்க. படைகளின் ஆண்டவரே, உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் அப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, அடுத்த அந்த வசனத்தை படிங்க. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது, என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகிறது. எப்படி பாடுது? சொல்லுங்க, எப்படி பாடுது? மகிழ்ச்சியோட பாடுது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவருடைய இல்லத்துக்காக என்ன செய்யணும்? கடவுளுடைய இல்லத்துக்காக, ஆண்டவருடைய ஆலயத்துக்காக நாம என்ன பண்ணணும் தெரியுமா? சொல்லுங்க. உடலும் உள்ளமும் ஆன்மாவும் ஏங்கணுமா? பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும்? ஏங்கணும். எதுக்காக ஏங்கணும்? கடவுளுடைய ஆலயத்துக்கு வர்றதுல, இறைவனுடைய ஆலயத்தில் வழிபாட்டில் திருப்பணியில பங்கெடுக்கிறதுல, ஜெபிக்கிறதுல
தேவ சமூகத்தில் வந்து அமர்வதில், ஜெபமால ஜெபிப்பதில், நற்கருணை ஆராதனைகளில் பங்கெடுப்பதில் நமக்கு ஆர்வம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆர்வம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால தான் அவர் எழுதுறார் பாருங்க, என் உடலும், படிங்க எல்லாரும், என் உடலும் என் உள்ளமும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், கடவுளுடைய ஆலயத்துக்காக, ஆண்டவருடைய ஆலயத்தின் முற்றங்களுக்காக, அவருடைய ஆலயத்துக்குள்ள வருவதற்கு நமக்கு ஒரு பெரிய ஏக்கம், வாஞ்சை இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க எனக்கு பிரியமானவர்களை நல்லா கவனிச்சு பார்க்கணும். இருக்கிற நல்ல அன்பு தங்கைகள், நல்ல நடுத்தர வயதில் உள்ள அம்மாக்கள், அப்பாக்கள், என் அன்பு சகோதர சகோதரிகள், நீங்க தான் இந்த உலகத்துல பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு இறைவனை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க நீங்கெல்லாம் இப்ப ஆலயத்துல கொஞ்சம் பெரியவங்களாம் உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது காரணம் யாரு? தெய்வம் உங்களுக்கு கொடுத்த அப்பாவோ அம்மாவோ. பிரைஸ் தி லார்ட். அவங்க சொன்னாங்க, டே ஆண்டவரை தேடு, உனக்கு முத பிதாசுதன் போட சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர் இளமன்களுக்கெல்லாம் அன்னைக்கு ஒருத்தன் ஜெபம் பண்ண வந்திருக்கிறான், பேயறிஞ்ச மாதிரி வந்திருக்கான். அப்போ நான் கொடுக்கட்டேன், தம்பி ஜெபம் பண்ணுமா, பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென் அப்படின்னா இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். போடுறா தம்பி அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே கூட என்ன செய்யல, அடிப்படை ஜெபங்கள் கூட தெரியாத கிறிஸ்தவம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல யாரு இல்ல, கிறிஸ்தவ நம்பிக்கை இல்ல. பிள்ளைங்க கிறிஸ்துக்குள்ள வளரல. மகனும் எப்படி, நான் என் பையன் பெரிய பிஹெச்டி படிச்சிருக்கான், என் பொண்ணு எம்சிஏ முடிச்சிருக்கா, எம்பிஏ முடிச்சிருக்கா, அவ அங்க இருக்கா, எங்கனாலும் இருக்கட்டும், கடவுளை கொடுத்தியா உன் பிள்ளைக்கு? உன் பிள்ளைக்கு, உன் மகனுக்கு மகளுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தோட தொடர்பு இருக்கா? கடவுளோட உள்ள தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோமா, என்ன ஆகும் தெரியுமா? பிரச்சனை வரும் பொழுது, இன்னைக்கெல்லாம் பாருங்க, பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு தம்பி அழகா சொன்னாரு, எனக்கு திடீர்னு வாழ்க்கை வெக்ஸ் ஆகி போச்சு, என்னமா பண்ணிக்கலான்னு எனக்கு மைண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனா எங்க அம்மா எனக்கு சொல்ல, கப்பல்ல இருக்கிறான், அவன் சொல்றான் கட்டிக்கிறான்னு சொன்ன பொண்ணு திடீர்னு கட்ட மாட்டேன்ட்டாலாம். இவன் இருக்கிறது கப்பல்ல. இவனுக்கு என்ன தோணும் சொல்லுங்க? 9 மாசம் கப்பல்ல இருக்கிற ஒருத்தனுக்கு கட்டிக்கிறான்னு சொன்ன பொண்ணு கட்டிக்கிட மாட்டேன் நிச்சயம்லாம் பண்ணிட்டாங்க, பூன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி வந்தவொடனே திருமணம். என்ன தோணும்? சத்தரணும், பேசாம அப்படியே முடிச்சிடணும். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கைத்தோட உள்ள உளுந்துட்டோம்னா வீட்டுக்காவது 1 கோடி ரூபா கொடுப்பாங்க, இப்பெல்லாம் தோணி இருக்கு அவனுக்கு. ஆனா தோட்டிக்கிட்டே இருக்கும்போது அவன் ரூமுக்குள்ள வந்திருக்கான். இங்கேருந்து வீட்டுக்குள்ள இருந்து போகும்போது அவங்க அம்மா ஒரு மாதா படம், ஏசப்பா படம் எல்லாம் கொடுத்து சின்ன பைபிளையும் கொடுத்து விட்டுருக்கு. இவன் வச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருந்திருக்கான். அவன் சொல்றான், நான் அழுதுகிட்டே இருந்தேன், சாகணுங்கிற எண்ணமே மாறி போச்சு. கை தட்டுப்பா. அவன் அம்மா சொல்லிருக்கா, டே உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மகனே இந்த ஏசப்பா அவனுக்கு துணை இருப்பாரு. அவன் சொல்றான், எனக்கு தோணுச்சு பிரதர், நான் அப்படிதான் முடிவெடுக்க போனேன். ஆனா என்னுடைய சூட்கேஸ்ல நான் கொண்டு போகும்போதே எங்க அம்மா ஒரு ஜீசஸ் படமும் மாதா படமும் எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை வைத்து நான் அப்படியே அழுது புலம்பிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே எனக்கு இப்படி ஆகி போச்சே, நான் சாக போறேனே. அப்புறம் எனக்கு அந்த மனநிலைமையே போய், சரி இது கடவுள் ஏதோ நன்மை செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு மனநிலையை கடவுள் கொடுத்து விட்டார். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கடவுளை கொடுங்க. ஏன்? அவங்க தெம்பா இருக்கும் போதெல்லாம் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வானான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீ சொல்லி கொடுத்த கடவுள், நீ காண்பித்து கொடுத்த கடவுள் அவனை கைவிடாமல் இந்த உலகத்தில் தலை நிமிர செய்வார். கை தட்டுங்கப்பா. அதுக்கு தாங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வரணும். கடவுளுடைய ஆலயத்தோட தொடர்பு இருக்கணும். இறைவனுடைய ஆலயத்தோட தொடர்பு இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, பெரிய தனவானா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா கடவுளுடைய ஆலயத்துக்கு அவங்களுக்கு தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள போய் பாருங்க, கொஞ்ச நாள்ல இருந்த இடமே தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு பட்ட மரமாய் மாறிவிடும்.
அப்ப இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா 3ஆம் வசனத்தை நான் காண்பிக்கிறேன். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிகளுக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு இடம் கிடைத்துள்ளது, கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். தங்கச்சி, அன்பு தம்பி, சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய இல்லத்தில் தங்கி இருப்பவன் பேறு பெற்றவன். ஆண்டவர் இந்த 2 நாளும் உங்க கூட சொல்ற செய்தி, நம்முடைய மக்கள், நம்முடைய குடும்பங்கள் இறைவனோடு, இறைவனுக்குள் ஒவ்வொரு நாளும் வேரூன்றி இருக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நான் வேகமாக உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை வேகமாய் பிரித்து காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவது பாருங்கள், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டிய வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 121ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 121ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிங்க. 122:1. ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அக மகிழ்ந்தேன். சொல்லுங்க எல்லாரும், என்ன செஞ்ச? என்ன பண்றதுப்பா? 122:1. ஆண்டவரின் இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை கேட்டபோது அக மகிழ்ந்தேன். சந்தோஷம். ஆண்டவருடைய இல்லத்துக்கு போவோம் அப்படிங்கிற அந்த சப்தம் எனக்கு கேட்ட உடனே எனக்கு என்ன ஆயிட்டு? பயங்கர சந்தோஷம் என்று கூறுகிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய இல்லத்துக்கு போவோம். மகனே, கோயில்ல மணி அடிச்சிட்டாங்க அப்படின்னா, மணி அடிச்சாங்கன்னா முந்தி எப்படி இருக்கும்? மணி அடிச்சா வீட்டில் உள்ள எல்லாரும் ரெடி ஆயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தட்டு மணி சொல்லுவாங்க, அடிச்ச உடனே ரெடி ஆயிடுவாங்க. இப்போ பாட்டுலாம் போட்டு ஜவுமாலை காலையில் பூசைக்கு முன்னாடி என்னதுக்கு ஒரு ஜவுமாலை. அந்த ஜவுமாலை எப்படி இருக்கு? ஒருத்தர் சொன்னாரு, என் வீட்டம்மாவுக்கு ஜெபமாலை தான் என்னது முதல் 10 மணி என்னது பேஸ்டை எடுத்து பிரஷில் வைப்பது. 2வது 10 மணி முகத்தை கழுவுவது. 3வது 10 மணி புறப்படுறே. என்ன இப்பதானே இயேசுநாத சுவாமி பிறந்திருக்காரு, என்ன இருக்கு டைம், பேசாம இரும். அடுத்த 10 மணி, அடுத்த 10 மணி. அப்புறம் வருகை பாட்டு பாடினாங்க. பாடுவாங்க கூட 2 ஸ்டாண்ட்ஸ இந்த பாடகர்களும் பாடி தான் ஜாமியாட்ட கொடுப்பாங்க, பாடட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் தலைமுடிய சீவி வாரி இருக்கிறத சுருட்டி இங்க விடுறதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு களைச்சி விடுறதுக்கு முடியும் போது சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இதான் இன்றைய கிறிஸ்தவம். இதான் சார் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமா இருக்குது. இதுதான் இன்னைக்கு சர்ச்சில் நடக்குது. பாதி பேர் வந்தா வெளியே நிற்கிறது, பாதி பேர் வந்தா அப்படி அங்கங்க உட்கார்ந்துக்கிறது. ஏதோ ஒரு 10 பேர் உட்கார்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். கடவுளுடைய ஆலயத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன இருக்கணுமா? சொல்லுங்க. வெறும் உதட்டின் மகிழ்ச்சியை சொல்லவில்லை, அக மகிழ்ச்சியை பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், என் உள்ளத்தில் ஒரு பெரிய ஆனந்தத்தை நான் பார்க்கிறேன். அதனாலதான் நீங்க பாருங்க, பல புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சம்பவத்தை, ஒரு பகுதியை எழுதி வைக்கிறார்கள். வாசியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 25வது வசனம். இப்ப உள்ள பிரச்சனை இல்லை இது. வாசிங்க பாப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிங்க பாப்போம். சிலர் வழக்கமாகவே நம்முடைய பாருங்க சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுமாக
இறுதி நாள் நெருங்கி வருவதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வார்த்தையானது அன்றைய திருச்சபையில, ஆதி திருச்சபையில ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள திருத்துதர்கள் வழியாக ஒன்று சேர்ந்தாங்க. தூய ஆவியானுடைய பொழிவை பெற்றுக்கொண்டார்கள். ஆனா அந்த காலகட்டத்தில் என்ன ஆயிட்டு தெரியுமா? கொஞ்சம் பேருக்கு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, கழுத தேஞ்சி கட்டருமாச்சான். அத மாதிரி எப்படியோ இந்த நிலைமை போய் என்ன செஞ்சது, அப்படியே படிப்படியா கீழே இறங்கி வர்ற மாதிரி, ஒண்ணுமே இல்லாம போற மாதிரி அநேகர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒன்றாய் சேர்வது, ஜெபிப்பது, கடவுளுடைய ஆலய வழிபாட்டில் பங்கெடுப்பது, இது இல்லாம போயிட்டு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவனுடைய ஆலயத்தோடு உங்களுக்கு தொடர்புகள் குறைகிறதென்றால் உங்கள் குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாக போகிறது என்று அர்த்தம். இறைவனுடைய ஆலயத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் போகிறது என்றால் உங்கள் வீடுகள் பாவத்தின் கூடாரங்களாய் மாறுகிறது. இறைவனுடைய ஆலயத்துக்கும் உங்களுக்குள்ள தொடர்பு குறைஞ்சிட்டுனா உங்களுக்கு ஆபத்தின் காலங்கள் நெருங்கி கொண்டே இருக்கு. கடவுளுடைய பாதுகாப்பு வளையத்தை விட்டு நீங்கள் வெளியேறுகிறீர்கள் என்பது அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல மறந்துடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். யோபுவையும் அவன் வீட்டையும் ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்தார். ஆமென். ஆண்டவர் எப்படி செஞ்சாரா? வேலியடைத்து பாதுகாத்தார். இன்னைக்கு உங்க குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். அப்ப இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீங்க இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணுங்கிற எண்ணம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளும் நமக்குள் உத்வேகமாய் மாற வேண்டும். அதனாலதான் நீங்கள் வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து வாசியுங்கள் திருப்பாடல். ஏன் ஆலயத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா, சங்கீதம் திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள், 95ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 95ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிப்போம். 95:6. வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம். எல்லாரும் சொல்லுங்க. அப்ப சர்ச்சுக்கு ஏன் வரணும்? ஏங்க வரணும் ஆலயத்துக்கு? தங்கச்சி, நீ ஆலயத்துக்கு எதுக்கு வர்றீங்க? எங்க எதுக்கு? நம்ம மேக்கப் எல்லாம் காமிக்கவா? நான் சமீபத்தில் அன்னைக்கு ஒரு அக்கா ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரல. அப்போ நாங்கள் வீடு சந்திக்க போயிருக்கிறோம். அப்போ சந்திச்சுட்டு அப்போ உள்ளவங்களாம் பார்த்துட்டு கொஞ்சம் சரி ஜெபம் பண்ணிட்டு வருவோம். போனா அப்போ அந்த அம்மா பூசைக்கு வரல. ஏமா பூசைக்கு வரல? எதுக்குமா பூசைக்கு வரல அப்படின்னு. அப்போ ஒருவேளை உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கலாம், திடீர்னு யாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். உடனே அவங்க பிள்ளை சொல்லுது, அம்மா பூசைக்கு போய் 3 வாரம் ஆச்சு அப்படின்னு. ஏமா பூசைக்கு போல அப்படின்னா, வாங்க உங்களுக்கு வேற வேலை. ஏமா என்னமா பிரச்சனை? மொட்டை கையா எப்படி போறது? உங்களுக்கு புரியலையோ? புரியலக்கா உனக்கு? எப்படி போறதா அப்படின்னா என்னக்கா? இவங்க கையில இங்க இருந்து இங்க வர அடிக்கிருப்பாங்களாம். சில பேர் முக்காடை இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பா பாரு. நன்மை வாங்கும் போது இப்படியே தான் பிடிச்சிட்டு போவா. அசையவே அசையாது. பிரைஸ் தி லார்ட். இப்படியே தான் இருக்கும். கிடுக்கு 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 கிடுக்கு. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. கை வச்சு சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ். இப்ப கையில இருக்கிற வளையல வீட்டுக்காரர் நினைச்சிட்டாரு, ஏதோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டாரு. அவ்வளவுதான். இப்ப யாருக்கு லீவு? நீங்க வளையல காமிக்கிற இடமாங்க கோயில். உங்க மேக்கப் காண்பிக்கிறதுக்கு இடம் இல்ல கோயில். நம்முடைய ஜோடனையும் நம்முடைய பந்தாவையும் காமிக்கிற இடம் எது இல்ல? ஆலயம் இல்ல. நம்முடைய வீண் பெருமைகளை காண்பிக்கிற இடம் சர்ச்சு கிடையாது, ஆலயம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க இயேசுவுக்கே புகழ்.
அப்ப இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. என்னமா போட்டிருக்கு? வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம். என்ன செய்யணும்? நீங்களாம் பாருங்க, சில நேரங்களில் நீங்களாம் நல்லா அழகா பக்தியா உட்காந்துருக்கீங்க. சில இடங்களை பாருங்க, பிரம்மாண்டமா கோயில் கட்டிருப்பாங்க. ஆனா ஏதோ வர்றது போல வருவதும் போறதும், ஆண்டவருடைய ஆலயத்தை பண்ற அட்டூழியங்களுக்கு பஞ்சமே இல்லை. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு அழகா நீங்க பக்தியா நல்ல அழகா நல்ல ஜெபமால பங்கெடுக்கிறீங்க, நல்ல ஜெபிக்கிறீங்க. வாழ்த்துக்கள், உங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா சில பேர் பாருங்களேன், ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வே இல்லாம இருக்கிறான். ஏதோ கடவுள் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் இருந்தா இருக்கட்டும், இல்லாம போனா போட்டும், நமக்கு என்ன அப்படிங்கிறது போல இறைவன் இருக்கிறாருங்கிற உணர்வற்ற நிலையில் இருக்கிறாங்க. நீ கொஞ்சம் பாருங்க, வயசானவங்கலாம் சிலர் பாருங்க, அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா 90 வயசுக்கு மேல இருக்கு, ஆலயத்துக்கு ஒத்தே தனியா வருது. வந்தா அந்த தலைவாசல்ல ஏறின உடனே முழங்கால் போட்டு நல்லா பணிஞ்சு ஆராதிச்சுட்டு முக்காடு போட்டு அது பேசாம வந்து உட்கார்ந்துருது. ஆனா அது சில பேர் பாருங்க, நான் கூட அதெல்லாம் பிச்சை தான் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த கிளவிட்ட தான் படிக்க வேண்டியிருக்கு. சிலர் பாருங்க அப்படியே போறான். ஆலயத்துக்குள்ள வரும்போது உனக்கு தெரியணும், உன் கடவுளாய் ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். கை தட்டுங்க பாப்போம். இங்க ஒரே ஒருத்தருக்கு தான் ஆராதனை. யாருக்கு? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு சொல்லுங்க? ஆண்டவருக்கு மட்டும்தான் ஆராதனை. மாதாவுக்கு ஆராதனையா? சூசேப்பருக்கு ஆராதனையா? புனிதர்களுக்கு ஆராதனையா? இல்ல. கத்தோலிக்க திருச்சபை சரியாக கற்றுக் கொடுக்கிறது, சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஒரே சர்வேஸ்வரன். அந்த ஒரே சர்வேஸ்வரனாய எல்லாம் வல்ல நம் ஆண்டவர் ஒருவருக்கு நாம் ஆராதனை செலுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள ஏன் வரணும்னா, நான் இந்த ஆலயத்துக்குள் நுழையும் பொழுது நான் என் தெய்வத்தை தாழ்பணிந்து ஆராதிக்க வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்னை வழி நடத்துகிற கடவுள், என் வாழ்வு கொடுத்த கடவுள், என்னை ஆசீர்வதித்திருக்கிற கடவுள், என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற கடவுள், இந்த இறைவன் என்றென்றும் பெரியவர் என்பதை உணர்ந்து நான் அவரை தாழ்பணிந்து ஆராதிக்க வேண்டும். அதனாலதான் போட்டிருக்கு, நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் படியிடுவோம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? நம்மை உண்டாக்குன ஆண்டவர் முன்னால என்ன செய்வோம்? முழந்தாள் படியிடுவோம். பிரதர் சிஸ்டர், நீங்க நல்லா கவனிக்கணும். தங்கச்சி வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆலயத்தில் நடக்கிற அவசங்கைகளுக்கு பஞ்சமே இல்லை. புனித ஜான் மரிய வியானி, யார் அவரு? குருக்களின் பாதுகாவலர். இந்த ஜான் மரிய வியானியுடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள், ஏராளமான அனுபவங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த ஜான் மரிய வியானி அவருடைய வாழ்க்கை அனுபவத்தில் சொல்றாரு, நான் நற்கருணை ஆண்டவர், அதாவது என்னுடைய ஆலயத்திலே நான் எப்போதும் பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவரின் கோடான கோடி தூதர்கள் அவருடைய ஆலயத்தை சுற்றிலும் எங்கும் உலாவுகிறார்கள். அவர் காதுகள் எப்போதும் கேட்குமா இறைவனை புகழ்கிற புகழ்ச்சி, கடவுளை புகழ்ந்து பாடுகிற பாடல். இந்த பலிபீடத்தை சுற்றிலும் இந்த திவ்ய நற்கரை நாதர் இருக்கிற இந்த இடத்தில், தெய்வம் வீற்றிருக்கிற இந்த ஆலயத்தில் கடவுளுடைய தூதர்கள் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பயபக்தியோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நமக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது கொஞ்சம் தெய்வ பயம் இருக்கான்னு கேளுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நடுக்கம் இருக்கான்னு கேளுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு தெய்வ பக்தி இருக்கான்னு கேட்டு பாருங்க. தயவு செய்து பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலயம் புனிதமானது. அவருடைய ஆலயம், அவர் புனிதமானவர், அவர் பரிசுத்தர். அதனாலதான் போட்டிருக்கு, நம்மை உருவாக்கின ஆண்டவர் முன்பாக நாம் முழந்தாள் படியிடுவோம். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கணுமா? அவருக்கு முன்னால
முழங்கால் படியிடணும். ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது, அவருடைய ஆலயத்துக்குள்ள நுழையும் பொழுது நமக்குள்ள ஒரு தெய்வ பக்தி, தேவ பிரசன்னம், தேவ மகிமை நமக்குள் வெளிப்படுகிறது என்பதை உணர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, சங்கீதக்காரன் இன்னொரு வார்த்தையை காண்பிக்கிறார். நீங்கள் எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 100ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 100ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாசிங்க பார்ப்போம். 2வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆமென். என்ன போட்டிருக்கு? ஆண்டவரை எப்படி வழிபடணுமா? மகிழ்ச்சியோடு வழிபடணும், மகிழ்ச்சி நிறை பாடலோடு திருமுன் வரணும். வந்து என்ன பண்ணணும்? சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு, எதுக்கு வர்றீங்க அப்படின்னா அடுத்த வசனம் படிங்க. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். எதுக்கு வர்றீங்க? இந்த திருவிழாக்கு ஆரம்பிக்க வெளியா எடுக்க போறிய? அதுக்கு இல்ல. போத்திசுக்கு அப்ப போறிய? அதுக்கு இல்ல. இல்லைன்னா ஏதாவது பேசுறதுக்கு இல்ல. எதுக்குங்க? நீங்க பாருங்க, நிறைய நேரங்கள் ஆலயத்துல சப்தங்கள் பெருகி விட்டது. கடவுளின் சப்தம் நிறுத்தப்பட்டு மனிதனுடைய சத்தம் என்ன செய்யுது? ஓங்கி ஒலிக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள எதுக்கு வரணும்? மகிழ்ச்சி நிறை பாடலோட வரணும். அவர் திருமுன் வந்து என்ன பண்ணணும்? ஆண்டவரே கடவுள் என்று உணரணும். எப்படி உணரும்? உள்ள ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? உள்ள எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு கடவுள் இருக்கார். ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒருத்தர் தான் ஆண்டவர். ஆமென். பல ஆண்டவரா ஒரு ஆண்டவரா? சத்தமா சொல்லுங்க. பல ஆண்டவரா ஒரு ஆண்டவரா? ஒரு ஆண்டவர் தான். அந்தோனியார் ஆண்டவர் கிடையாது. மிக்கேல் ஆண்டவர். இல்ல இல்ல, மிக்கேல் அதிதூதரான மிக்கேல். சிலர் மிகைப்படுத்தி எழுதியிருக்காங்க மிக்கேல் ஆண்டவர். இதெல்லாம் குருட்டு நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். கத்தோலிக்க திருச்சபையினுடைய மரபு தெரியணும். கத்தோலிக்க திருச்சபை உங்களை என்னையும் சரியாக நடத்துகிறது. அல்லேலூயா. நாம யாரோ சொல்லி கொடுக்கறதெல்லாம் புடிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. திருச்சபையினுடைய மரபுக்குள் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒருத்தர் தான் ஆண்டவர். அவர்தான் ஆண்டவர். யாரு? இயேசுவே ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இதை நீ அறிக்கிறதுக்கு தான் இந்த ஆலயத்துக்குள்ள வர்ற. அதனாலதான் பவுல் எழுதுறாரு. தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை கவனமாக நீங்கள் படிக்க வேண்டும். வாசிங்க பாப்போம். அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்ப ஆலயத்துக்குள்ள ஏன் வரணும்? இயேசுவை அறியணும். யார் அறியணும்? இயேசு அறியணும். என் கடவுள் அறியணும். என் ஆண்டவர் அறியணும். இந்த பலிபீடம் எதுக்கு? இந்த பிரசங்க பீடம் எதுக்கு அப்படின்னா ஆண்டவரை நாம் அறிந்து கொள்வதற்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உலக கதையை பேசிட்டு போறதுக்கு இல்ல, வெட்டி கதை பேசிட்டு போறதுக்கு இல்ல. நான் அமெரிக்காவிலே இறங்கினேன், அப்பொழுது ஜப்பானிலிருந்து அப்படின்னு பேசுறதுக்கு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இங்க யாரை பத்தி பேசணும்? யாரை பத்தியுமா பேசணும்? ஆண்டவரை பத்தி பேசணும். சர்ச்சில் இருக்கிற பீடம் எதுக்கு? ஆண்டவரை பத்தி நீ பேசுவதற்கும், ஆண்டவரை கேட்பதற்கும், ஆண்டவருடைய சாட்சிகளாய் மாறுவதற்கும் தான். அதனாலதான் பாருங்க, இங்க வசனத்தை காண்பிக்கும் பொழுது பவுலடியார் அழகாக எழுதுகிறார். வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க. 9ஆம் வசனம். இயேசு ஆண்டவரென வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால்
இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவராவர், வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். கை தட்டுங்க பாப்போம். அப்ப ஆலயத்துல வந்தா என்ன செய்யணும்? வாயில நல்ல பெஃபிக்விக் போட்டு ஒட்டிக்கணும். சிலர்லாம் பாருங்க நல்லா பேசுவாங்க, ஆனா திடீர்னு சர்ச்சுக்குள்ள வந்தா ஊமையாயிருவாங்க, பேசவே மாட்டாங்க. ரொம்ப பயபக்தியா இருக்கப்படாது. அல்லேலூயா. அவ்வளவு பயபக்தியா? ஆலயத்தில் வந்தா என்ன செய்யணுமா? வாயை திறக்கணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து திருப்பலியில பங்கெடுக்கும் பொழுது, வழிபாட்டில் பங்கெடுக்கும் என்ன செய்யணும்? வாயை திறக்கணும். பிரைஸ் தி லார்ட். அங்க நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா வசந்த புரிஞ்சுக்கோ. வாயார, எல்லாரும் படிப்பா, வாயார அறிக்கையிடுகிறவர்கள் மீட்பு பெறுவார்கள். வாயை திறந்து ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிடணும், ஜெபத்தை சொல்லணும், வாயை திறந்து இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், வாயை திறந்து இறை புகழ்ச்சியை பாடணும். இதெல்லாம் இல்லாம ஏதோ வந்தேன் ஒரு மணி நேரம் வாட்சைய பார்த்துவிட்டு பொசுக்குன்னு போயிடப்படாது. அதுலயும் பாதிலே பேர் தான் இங்க கறி வாங்குறதுக்கு. பாதியில தான் வரான், பாதியில தான் போறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆலயத்துக்குள்ள வர்றது எதுக்குங்க? முதல்ல சொன்னோம், வாங்க பாடுங்க. ரெண்டாவது, நீங்க கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர்தான் ஆண்டவர்னு அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மூன்றாவது, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன், மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தை எபிரேயர் 10 எடுத்துக்கொள்ளுங்கள். 24, 25 வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க பாப்போம். அன்பு செலுத்தும் நற்செயல்கள் புரிய, அன்பு செலுத்தவும் நற்செயல் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாயிருப்போமாக. எதுக்கு? வாங்க வரணுமா? கடவுளுடைய ஆலயம் எவ்வளவு நல்லது. இந்த கடவுளுடைய ஆலயத்துக்குள்ள வர்றேன்னா அவரை ஆண்டவராக, கடவுளாக நான் அவரை கண்டுகொள்றேன். வாயார அறிக்கையிடுறேன். அறிக்கையிட்ட நான் மீட்பு பெறேன். மீட்பு பெற்ற நான் என்ன செய்யணும்? எனக்கு கிடைத்த அருளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர்றோம், வர்றவங்க வந்த மாதிரியே போக கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம் புதிய மாற்றத்தை பெற்றுக்கொள்ள, புது வாழ்வை பெற்றுக்கொள்ள, இறைவனுடைய அருளையும் ஆசியை பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்றோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வாழக்கூடிய அந்த வாழ்வுக்கான சக்தி எங்க இருக்கு? இந்த பீடத்தில் இருக்குது. நீங்கள் குடும்பத்தில் வாழ்வதற்கு, உலகத்தில் வாழ்வ, இந்த உலக சமூகத்தில் நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய அந்த நன்மைகளுக்கு வெளிப்பாடு எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயத்தில், அவருடைய பீடத்திலிருந்து உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அன்பின் வெளிப்பாடு, இந்த உலகத்துக்கு நற்செயல்களை செய்யக்கூடிய அந்த அன்பின் பிரதிபலிப்பு எங்க இருந்து உங்களுக்கு வரும்னா தெய்வத்திடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆலயத்துக்குள் ஆண்டவருடைய படைகளின் ஆண்டவரே உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பங்கெடுத்த எத்தனையோ திருப்பலியில் நான் பக்தி இல்லாமல், தெய்வ பயம் இல்லாமல் நீர் பலிபீடத்தில் எனக்காக வருகிறீர் என்பதை உணராமல்
உமது கல்வாரி பலியை அசட்டை செய்ததற்காக என்னை மன்னித்தருளும். என் கடவுளாய் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் திவ்ய நற்கருணையிலே வீற்றிருக்கக்கூடிய உமக்கு எதிராக செய்த பாவங்களுக்காக, நிந்தை அவமானங்களுக்காக பரிகாரம் செய்கிறோம். மனதார மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவரை நல்லா கவனிக்கணும். மீண்டும் வந்து பாடத்துக்குள்ள வந்துருங்க. அப்ப எப்படி வரணும்? வாங்க, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்க. அவர் தான் ஆண்டவரை நீங்க அறிந்து கொள்ளுங்கள், அறிக்கையிடுங்கள். அறிக்கையிட்ட நீங்க அவருடைய பலனை, அந்த நன்மையை பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு கூட்டத்தை காண்பிக்கிறார் ஆண்டவர். எடுத்து வாசியுங்கள். சபை உரையாளர் எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம். சபை உரையாளர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. கடவுளின் கோவிலுக்கு சபை உரையாளர் என்னப்பா? சபை உரையாளர் 5:1 படிங்க. கடவுளின் கோவிலுக்கு செல்லும் போது எப்படி இருக்கணுமா? நல்ல நல்ல பாருப்பா. அப்படித்தானே போட்டிருக்கு? அப்படித்தானே போட்டிருக்கு? அப்படித்தானே போட்டிருக்குப்பா. ரைட்டுப்பா, படிப்பா. கடவுளின் கோயிலுக்கு செல்லும் போது விழிப்புடன் அப்படி தூங்குன்னு போட்டிருக்கா. சிலருக்கு கோயிலுக்கு வந்தா நல்ல தூக்கமே வரும். கிளவியெல்லாம் நல்லா அப்படி சாஞ்சி உட்கார்ந்துரும். பிரைஸ் தி லார்ட். சாமி வீட்டில் வராத தூக்கம்லாம் எங்க வருது? கோயிலில் வந்தா வருது சாமி. அதுவும் எங்க சாமி பூசையில் பிரசங்கம் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்க ஊர் சாமியை சொல்லல, எல்லா ஊர் சாமி நிலைமை தான். அல்லேலூயா. சாமி நீங்க பிரசங்கம் டெய்லி வைங்க சாமி. ஏமான்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி. கூட 1/4 மணி நேரம் எடுத்துக்கோங்க. நான் சொல்றேன் ஊர் தலைவர்கிட்ட, ஏமான செத்த தூங்கிட்டு போகும்ல. பிரைஸ் தி லார்ட். கோயிலுக்கு எதுக்கு வர்ற? சர்ச்சுக்கு எதுக்கு வர்ற? ஆலயத்தில் வந்து தூங்குறதுக்கா? எப்படி வரணுமாப்பா? விழிப்புடன் இரு. சொல்லு. கவனமா இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்கணுமா. நீ இந்த உலகத்துல எங்கெல்லாமோ போறதுக்கு எச்சரிக்கையா இருக்கிற. ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு என்னமோ எக்ஸாம் சொல்றாங்க. என்ன எக்ஸாமுங்க? அந்த நீட்டு. போகலாம். எப்படி போறது? டிஷர்ட் போட்டு விடுறாங்களா? என்னெல்லாமோ எல்லாம் பட்டனை கூட வெட்டிட்டு விட்டுருதானா? பட்டனை கூட வெட்டிட்டு விட்டுருதானா அம்மியா? இப்போ நம்ம தங்கச்சி போட்டுருக்கிற ஹேர் பேண்ட்டை முதற்கொண்டு என்ன செஞ்சிருந்தாங்க? அவுத்து விட்டுருதான். தாலியை கலந்துட்டு போய் சொல்றேன். எல்லாம் இப்படிதான் போகணுங்க. ஆனா ஆலயத்துக்கு எப்படி வர்றான்? பாதி பேண்ட் இறங்கிக்கிட்டே போகுது. கேட்டா சொல்றான், டேய் பேண்ட் இறங்கிட்டே போகுது, இதுதான் ஸ்டைலுங்க. டேய் இறங்கிக்கிட்டே தாமியா, நாங்க அங்கதான் நாங்க இருக்கோம். நம்ம தங்கச்ச பார்த்தா திடீர்னு புயல்ல தலைமுடியெல்லாம் தலைவரி கோலமா வர. பாப்பா ஏதாவது கிராக் ஆயிட்டா? இல்லைன்னா நானே கிராக்கு தாங்க ஆவா. சர்ச்சுக்கு எப்படி வாடினா பயபக்தியோட வாயானா, விழிப்போட வாடினா எப்படி வர்றான்? நாங்க இப்படிதான் வருவோங்கிறான். சிலர் குடிச்சுக்கிட்டே வர்றான். பிரைஸ் தி லார்ட். தண்ணிய போட்டு வர்றான். எங்க வர்றான்? சர்ச்சுக்கு வர்றாயா? அந்த அளவுக்கு உனக்கு பக்தி கூடி போச்சு பத்தியா? கடவுள் மேல உனக்கு என்ன இல்ல? பயம் இல்ல. நல்ல போதைய போட்டுட்டு சிலர்லாம் பாருங்க போதையிலே தான் நிக்கான். அன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிருக்கும். அந்தோனியார் ஆடிக்கிட்டே இருக்காரு திருவிழா.
அதில் வேற சப்பரத்துக்கு பின்னாலே ஜெபம் பண்ணிட்டு போகணுமா. அந்தோனியார் ஆடுறாரு. எங்களுக்கு பயம், எப்பவுமையா கீழே விழுவார். ஒருவேளை இந்த ஊரில் இப்படி டிஸ்கோ டான்ஸ் மாதிரியே அந்தோனியாரை கூப்பிட்டு போவாங்களோ அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தா அந்தோனியார் ஆடல. யார் ஆடுறா? உள்ள போயிருக்கிறது ஆடுதான். இவங்கெல்லாம் தான் பக்தர்கள். அங்கதான் கூட்டு போறோம்யா அந்தோனியார. அந்தோனியார் நிலைமை நிறைய ஊர்ல திருவிழா ஆரம்பிச்ச உடனே புனிதர்லாம் பெட்டி கட்டிட்டு வேற ஊருக்கு போயிருந்தாவ. போதும்டா, பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் நாங்க வர்றோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. விழிப்போடுனா தண்ணியை போட்டு வர்றான் பாரு. சிலர் பாருங்க ஊதிக்கிட்டே இருக்கிறான். எல்லாம் ஊதிட்டு வந்து வாயத்துல இருந்து நற்கரணை எடுக்கிறான். குடிச்சுக்கிட்டு வந்து நற்கரணை எடுக்கிறான். காங்க அரைக்குறை பூசைக்கு இப்போ வந்துட்டு வாசகம் முடிஞ்சிட்டு முதல் வாசகம் ரெண்டாம் வாசகம் முடிஞ்சிட்டு நற்செய்தி வாசகம் முடிஞ்சிட்டு பிரசங்கம்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வாயை திறந்து நற்கரணை உட்கொள்ற. உனக்குள்ள ஒரு கேள்விகள் இன்னைக்காவது கேளு. உனக்குள்ள இயேசு போவாரா? அது இயேசுவா? உண்மையிலே உனக்குள்ள அந்த எந்த அப்பம் அந்த நற்கருணை உனக்குள்ள கிறிஸ்துவின் சரீரமாக உள்ள போதா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தம்பி புரிஞ்சுக்கோக்கா, புரிஞ்சுக்கோ. இதை கேட்கிறவங்க புரிஞ்சுக்கணும். இயேசு இரவு பந்தியில ராபோஜனம், கடைசி ராபோஜனத்துல இயேசு இருக்கிறார், சீடர்கள் இருக்காங்க. ஒருத்தன் எப்படி இருந்தான்? அப்படியே தான் இருந்தான். சொல்லுங்க, எப்படி இருந்தான்? அப்படியே தான் இருந்தான். பாதியிலே போனான். அவனுக்குள்ள என்ன சொல்லுங்க? இயேசுதாங்க அவனுக்கு கொடுத்தாரு. அப்பத்தை கொடுத்தாரா? கொடுத்தது யாரு? இயேசுதான் கொடுத்தாரு. ஆனா உள்ள யார் போனா? சொல்லுங்க, யாருங்க போனா? சாத்தான் உள்ளது. ஏன்? தகுதி இல்லாதவனுக்குள் கடவுள் போவதில்லை. அதனாலதான் திருச்சபை இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிற பாருங்க, திருச்சபை மட்டும்தான். உலகத்துல எந்த சபையும் கிடையாதுங்க. நான் அன்னைக்கு பாக்குறேன். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோ. கத்தோலிக்க திருச்சபை விட்டுலாம் போயிடாத. அன்னைக்கு ஒருத்தர் போட்டிருக்கான், ஹோலி கம்யூனியன் ஆராதனை வாருங்கள் அப்படின்னு. பார்த்தா நான் பிறகு உங்களுக்கு இப்போ வந்து என்ற கேளுங்க, நான் காமிக்க. தளபதி கோலமா உட்கார்ந்துருக்காங்க. உட்காந்துட்டு டிஸ்கோ டான்ஸ் மாதிரி ஒருத்தன் மகங்காரன மருமவனும் கையில நாயை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். எடுத்துட்டு ஒரு ஓஸ்தியை எடுத்துட்டு இதுதான் அப்படின்ட்டு அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு ஒரு டப்பாவை எடுத்து இதுல ஒயினை ஊத்திக்கிட்டு இதான் அப்படின்ட்டு ஸ்டைலா பண்ணிக்கிட்டு போறாங்க. குடிக்கிறான், திங்கான், போறான். அது நற்கரணையே கிடையாது. அதுங்க கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த பலிபீடத்திலே அதனால கர்தினால் நியூமேன் சொல்லுவாரு, இந்த உலகத்தில் எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் அந்த ஆலயங்களில் கடவுள் இல்லை. ஏன்? இருக்க வேண்டியவர் அங்க இல்ல. ஒவ்வொரு கத்தோலிக்க ஆலயத்திலும் 24 மணி நேரமும் இங்கே என் இதயமும் என் கண்களும் உனக்காய் காத்திருக்கிறது என்று சொல்லி தன்னையே முழுவதும் மெய்யாகவே தந்து பலிபீடத்தில் நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த எளிய பேழையில் நமக்காய் வீற்றிருக்கிற தெய்வம் உண்டு. கை தட்டுங்கப்பா. இந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளும் பொழுது, இந்த பலிபீடத்தில் வந்து நீ பங்கெடுக்கும் பொழுது கவனம் இல்லாம இருக்காத, ஏனோதானோ இருக்காத, குடிச்சு வெறிச்சு இருக்காத, பீடி சிகரெட் குடிச்சிட்டு உள்ள வராத, போயிலையும் பான்பராக்கையும் அதையும் இதையும் போட்டுட்டு என்னதெல்லாமோ போட்டுட்டு கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டு நீ வந்து இந்த பலிபீடத்திலிருந்து இந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்வாய் என்றால் நீ செய்வது உனக்கு தண்டனை தீர்ப்பை, உனக்குரிய தண்டனை தீர்ப்பை நீனே எழுதிக்கிற. நீ பிறகு படிச்சு பாருமா, எடுத்து வாசிங்க தயவு செய்து. ஆலயத்துக்குள்ள வரும்போது விழிப்போட இருக்கணுங்கிறது காரணம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா.
வாசிங்க பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 24 இருந்து படிங்க. கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை நினைவாக செய்யுங்கள் என்றால், அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இதை செய்யுங்கள். நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை, அதனாலதான் 27 சொல்லுக்கு, எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவருடைய கிண்ணத்தில் பருகினால், சொல்லுங்க என்ன பண்றது, எவனாவது தகுதி இல்லாம, யாராவது தகுதி இல்லாம இந்த நற்கருணையை உண்டால், இந்த திருப்பந்தியில பங்கெடுத்தால், அவன் யாருக்கு விரோதமா பாவம் செய்யறான்? அப்பத்துக்கு விரோதமானு போடல, ரசத்துக்கு விரோதமானு போடல, என்ன போட்டிருக்கு? ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் விரோதமாக என்ன செய்யறாரு? குற்றம் செய்கிறார். ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் விரோதமாக அவன் பாவம் செய்கிறான், எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல்நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நற்கருணையை உட்கொள்ளும் போது என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நம்முடைய தியான இல்லத்துக்கு கேன்சர்ல வருவாங்க, கிட்னி ஃபெயிலியர் வருவாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாம வருவாங்க, எத்தனையோ வேதனையோட வருவாங்க. நாங்கள் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபத்தில் பங்கெடுக்க வைத்து அவர்களுக்கு தொடர்ந்து நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து அவர்கள் தொடர்ந்து 30 நாள் நற்கருணை திருப்படியில் பங்கெடுத்து நற்கருணை உட்கொண்டு அதுக்கப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. பாருங்க, அந்த வியாதி அவங்க இருந்த இடமே தெரியாம போயிடும். எத்தனையோ பேருடைய அனுபவங்கள் அப்படி இருக்கு. நீங்கள் நற்கருணை ஆண்டவர், நீங்க உட்கொள்கிறவர் யாரு? சொல்லுங்க, யாருங்க? நீ அப்பத்தை வாங்குறியா, ஆண்டவரை வாங்குறியா? உனக்குள்ள போறவர் அப்பமா, ஆண்டவரா? ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உன்னில் இருப்பவர் பெரியவர். எனக்காக எல்லாம் செய்கிற கடவுள், எனக்காக யாவையும் செய்கிற கடவுள், இந்த தேவனாய் ஆண்டவரை நான் உள்வாங்கும் பொழுது அங்க எச்சரிக்கையா இருக்கணும், ஜெபத்தோடு இருக்கணும். நற்கருணை உட்கொண்டுட்டு நீங்க அப்படியே உட்கார்ந்து அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, புண்ணியமே கிடையாது. சில மணித்துளிகள் அமருங்கள், அமைதியா இருங்க, ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவருங்க கூட பேச விடுங்க, சிறிது நேரம் ஜெபிங்க. நிச்சயமாக உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிற நேரம், உங்களுக்குள் தேவன் வாசம் செய்கிற நேரம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போகணும்? விழிப்போடு போகணும். எப்படி சொல்லுங்க? கவனமா போகணும். ஆண்டவருடைய ஆலயத்தில் கவனமா போய் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது எரேமியா 33:3 சொல்லுகிறது, நீ என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு பதிலளிப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் காரியங்களையும் மறைபொருட்களையும் உனக்கு விளக்கி கூறுவேன். ஆமென். எடுத்துட்டீங்களா? எரேமியா 33:3 இயேசு சொல்றாரு, யோவான் 14:14, என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். என் பெயர்ல நீங்க கேளுங்க, என் முன்னால வாங்க, என் பெயரால் நீங்கள் கேட்பதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்க கண்ணீரெல்லாம் துடைப்பார். உங்க வேதனைகள் வியாகுலங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? படைகளின் ஆண்டவரே உம்முடைய உறைவிடம், வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, படைகளின் ஆண்டவரே உறைவிடம்
எத்தனை அருமையானது. இங்க இருக்கிற அப்பா அம்மா சொல்லணும், படைகளின் ஆண்டவரே உம்முடைய உறைவிடம். அப்படி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மேல உங்களுக்கு அக்கறை வந்துட்டுனா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வளமையும் செழிப்பையும் பெற்றுக்கொள்ளும். நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கு மேலாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ. ஆராதனை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ. ஆராதனை 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம், சேர்ந்து சொல்லுங்கள். பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சுதனாய் இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவராகிய உம்மை தெய்வமே, நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை நான் என் ஆராதிக்கிறேன். கடவுளாய் ஆண்டவரே, என் கடவுளாகிய எங்கள் ஆண்டவரே, மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கம். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, திவ்ய நற்கருணையில் திவ்ய நற்கருணை எனக்காக வீற்றிருக்கிற எனக்காக என் தெய்வமே, என் தெய்வமே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல கண்மணி போல எங்களை பாதுகாப்பவரே, எங்களை பாதுகாப்பு. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை முழு ஆராதிக்கிறேன். ஆராதிக்கின்றேன். முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிறேன். அன்பு கூறுகிறேன். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த நீர் எனக்கு தந்த உறவுகளோடு உறவுகளோடு உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கின்றேன். என் பெற்றோரோடு, என் பெற்றோரோடு, கணவன் மனைவியாக, கணவன் மனைவியாக, உறவுகளாக, உறவுகளாக, நண்பர்களாக, நண்பர்களாக, பங்கு சமூகமாக பங்கு சமூகம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையில் எல்லா ஆயர்களோடும், எல்லா ஆயர்களோடும், திருத்தந்தையோடும், திருத்தந்தையோடும், குருக்களோடும், குருக்களோடும், துறவிகளோடும் துறவிகளோடும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே இரட்சகர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன்
முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை. இசையா 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 இசையா. தாகத்தோடு இசையா 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 இசையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே. உங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள், இதுவரையில் எல்லாவற்றையும் நன்மையாய் தருகிற கடவுள், இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நானும் என் வீட்டாரும் நானும் என் வீட்டாரும் பாவங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் முழுமையான விடுதலை அடைந்து முழுமையான விடுதலை அடைந்து நற்கருணையில் வீற்றிருக்கிற நற்கருணையில் வீற்றிருக்கிற என் ஆண்டவரே, என் ஆண்டவரை உம்முடைய திரு இதயத்திற்கு உம்முடைய திரு இருதய ஏற்ற மகளாக மகனாக ஏற்ற மகனாக எங்களை மாற்றி அருளும். எங்களை மாற்றியருளும். எங்களால் உமக்கு ஏற்பட்ட எங்களால் உமக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு நிந்தை அவமானங்கள் பரிகாரம் செலுத்துகிறோம். பரிகாரம் செலுத்துகிறோம். எங்கள் தவறுகள், எங்களுடைய தவறுகள், வெறுப்புணர்வுகள், வெறுப்புணர்வுகள், அனைத்து விதமான அனைத்து விதமான உலக போக்கிலான உலக போக்கிலான பாவ எண்ணங்கள், பாவ எண்ணங்கள், பாவ ஆசைகள், பாவ ஆசைகள், பாவத்தினால் வரக்கூடிய பாவத்தினால் வர எல்லா இழி நிலைகளிலிருந்தும் எல்லா இழி நிலைகள் எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயம் என்னை என் குடும்பத்தையும் என்னையும் என் குடும்பம் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். உமக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, புனித அன்னம்மாள் புனித அன்னமாள் உமக்காக உமக்காக உமது பிரசன்னத்துக்காக உம்முடைய பிரசன்னத்துக்காக காத்திருந்தது போல் காத்திருந்தது நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் எப்பொழுது உமது மீட்பை பெற்றுக்கொள்ள, உமது மீட்பை பெற்று மீட்பின் அனுபவத்தில் வாழ மீட்பின் அனுபவத்தில் வாழ எங்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவை எல்லா அருள் ஆசிரையும் எல்லா அருள் ஆசி பொழிந்தருளும். விளைந்தருளும். இரண்டு கைகளை சிரசில் வைப்போம். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வருகிற வியாதிகளை ஆண்டோட ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய கல்வாரத்தை உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கி வருவதாக சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என் உச்சம் தலை முதல் என் உச்சந்தலை உள்ளங்கால் வரையிலும் உள்ள உள்ளங்கால் வரை சிறியதும் பெரியதுமான சிறியதும் பெரியதும் எல்லா வியாதிகளும், எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா பலவீனங்களும், நோய் நொடிகளும் நோய் நொடிகளும் எங்களை விட்டு வெளியேறட்டும். எங்களை விட்டு வெளியேற நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, தீராத உடல் வலிகள் தீராத உடல் வலி இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே குணமடைவதாக. குணமடைவதாக. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, தீராத நோய் நொடிகளிலிருந்து தீராத நோய் நொடிகள் என்னை குணப்படுத்தி அருளும். குணப்படுத்தி அருளும். உடலில் உள்ள கட்டிகள் கரையட்டும். உடலில் உள்ள கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். என் வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள எல்லா நோயாளிகளையும் எல்லா என் நோயாளிகளையும் ஆண்டவரே நீர் சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் சுகப்படுத்து. நான் விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன். சுகமாக என்று சுகமாக நீர் இப்பொழுது கட்டளையிடுவீராக. கட்டளையிடுவீராக. இயேசுவே, இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய குடும்பத்தில் நோய்களால் ஏற்பட்டிருக்கிற நோய்களால் ஏற்பட்ட எல்லா விதமான எல்லா விதமான வேதனைகளிலிருந்து வேதனைகளில் எங்களை விடுவித்தருளும். விடுவித்தருளும். ரெண்டு கைகளை உயர்த்துவோம்.
நம்முடைய கவலை கண்ணீரை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள், கடன் பாரங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. வருமானம் இல்லாத சூழ்நிலைகளை ஒப்பு கொடுங்க. வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையை ஒப்பு கொடுங்க. திருமண வயது வந்து திருமணமாகாத மகன் மகளை ஒப்பு கொடுங்க. படித்து வேலை இல்லாத என் அன்பு மகனுக்காக மகளுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். தோட்டங்கள், உங்களுடைய வாகனங்கள், நீங்கள் வைத்திருக்கிற எல்லா விதமான உழைப்பின் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் ஆண்டு ஒப்பு கொடுங்க. நலிவடைந்தவர்களை ஆண்டவர் இப்பொழுது ஆசீர்வதிக்கிற நேரம், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற நேரம், கண்ணீரை துடைக்கிற நேரம், குடும்பத்தில் ஆண்டவருடைய அற்புதம் நடக்கிற நேரம். ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் பொருளாதார பிரச்சனைகள், கடன் பாரங்கள், வேலை வாய்ப்பில்லாத சூழ்நிலைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். நற்கருணை நாதரே, இயேசு ஆண்டவரே, எங்கள் குறைவுகளை நிறைவாக்குபவரே, நீர் வாரும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் எதெல்லாம் தடைபட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதத்தின் பாதைகள் திறக்கப்படுவதாக. எந்த குடும்பங்களிலே கணவன் மனைவி பிரிந்து வாடுகிறார்களோ அங்கே சமாதானம் உண்டாகட்டும். உறவுகள் பிரிந்து உறவுகளிலே சிக்கல்களாகவும் பிரச்சனைகளாகவும் சாத்தான் கொண்டு வருகிற எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவரே விடுதலை தாரும். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், செய்வனை கட்டுகள், சாத்தானின் தொல்லைகளிலிருந்து எங்கள் ஊரில் உள்ள மக்களை, எங்கள் குடும்பங்களை விடுவித்தருளும். இயேசுவின் நாமத்திலே அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. கைகளை கும்பிடுவோம். ஆண்டவரை உற்று பாருங்கள். உங்கள் மனதில் உள்ள எல்லா வேண்டுதலை விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுங்கள். நேற்று சொன்ன ஒரு 3 தேவைகளுக்காக ஜெபியுங்கள் என்று அந்த 3 தேவைகளை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் இந்த கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த தேவைக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுங்க. உங்களை பங்கு தந்தைக்காக ஜெபியுங்கள். இந்த நாளில் இந்த ஆராதனையை ஜெபித்து வழிநடத்துகிற அன்பு தந்தைக்காக ஜெபிப்போம். ஊரில் இருக்கிற பெரியவர்கள், ஒவ்வொரு குடும்பங்கள், சுற்றி வாழக்கூடிய மக்கள், ஒவ்வொரு தொழில் முயற்சிகள், பிள்ளைகளுடைய படிப்பு, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும்படியாக, சிறு பிள்ளைகள் செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய, இளைஞர்கள் இளம்பெண்கள் விடுதலை அடைய, முறைகேடாக வாழ்கிறவர்கள் சரியான நீதியின் பாதையில் வாழ, குடிப்பழக்கங்கள், போதைப் பொருட்கள் இவைகளிலிருந்து விடுதலை அடைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க ஆண்டவர் அருள் தரும்படியாக மன்றாடுவோம். மாதாவுடைய பரிந்துரையை நாடுவோம். தேவ மாதாவே, கானாவூர் திருமணத்திலே பரிந்து பேசிய அன்னையே, இதோ உம் திருமகனிடத்திலே இந்த ஊர் மக்களுக்காக, குடும்பங்களுக்காக, கத்தோலிக்க விசுவாசத்தில் மக்கள் நிலைத்திருக்க, திருச்சபையில் நாள்தோறும் மக்கள் வந்து சேர பரிந்து பேசும். நோயாளிகள் குணமடைய, துன்புறுகிறவர்களுக்கு ஆறுதலும் விடுதலையும் கிடைக்க, எல்லா விதமான இடர்பாடுகளும் பிரச்சனைகளும் நீங்கி நலமும் ஆசியும் பெறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும்
மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய ஆழத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவுகளுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திருத்த மற்றும் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றியப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஏசையா 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 ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. முழங்கால் படியிடுவோம், கைகளை உயர்த்தி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், நற்கருணை நாதரே ஆசீர்வதியும், நன்மைகளின் ராஜனே ஆசீர்வதியோ, மரியாளின் மைந்தனே ஆசீர்வதியோ, மகத்துவமானவரே ஆசீர்வதியோ, அற்புதங்கள் செய்பவரே ஆசீர்வதியோ, ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே,
உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.